ரொம்பவே சாதாரணமாக போய்ட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில். ஒருத்தி வந்தா என் வாழ்க்கையிலே நான் ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்ஸ்னால் அவள் கூட இருந்த மொமெண்ட்ஸ் மட்டும்தான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒருத்தர் இருப்பான், இவனா இக்னோர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். ஆனால் என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இக்னோர் பண்ணுற பர்சனே நான் தான். அப்படி இருந்து என் வாழ்க்கையில் அந்த ஒருத்தி வந்தால் யாருமே பண்ணாத பர்த்டே விஷ் கூட அவள் பண்ணான். இந்தமாரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் என் வாழ்க்கையோட பெரிய மெமரிஸ் ஆச்சு. அந்த ஒருத்திக்காக என்ன வேணா பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் போக போக எல்லோரும் இக்னோர் பண்ண ஆரம்பித்த மாதிரி அவளும் இக்னோர் பண்ண ஆரம்பித்தாள். அதனால் அந்த மொமெண்ட்ஸ் மாதிரி இவ்வளோ ஒரு மெமரியான நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ரீச் பண்ணலாம், பேசலாம். பட் அவள் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டான். ஒரு சர்டைன் டைமுக்கு மேலே அவளோட மெமரிஸ்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, இட்ஸ் டைம் டு மூவ் ஆன்.